பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கும் கூட சிலருடைய வாழ்க்கையில சில வேளையில் சிந்தனையில சில தவறான காரியங்கள், சில தவறான எண்ணங்களை அவங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். சில காரியங்கள் மனதிற்குள்ளாக இருந்து அவங்க சிந்திக்கிறது எல்லாமே அவங்கள பலவீனப்படுத்துகிறதா இருக்கும். இது ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஏன் நான் சிந்திக்கிறேன், ஏன் இப்படி நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடையே இருப்பாங்க. அதுக்கு நம்ம வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துல 21வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணாரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர்கள் தேவனை அறிந்தும், இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனை அறிந்தும், முதலாவது நாம் தேவனை அறிந்திருந்தோமானால் நம்முடைய இருதயம் தேவனை துதிக்கிற ஒரு இருதயமாய் மாறும். எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிற நன்றி உள்ள ஒரு பிள்ளைகளாய் நாம் இருப்போம். ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கு எந்த ஒரு நன்மைக்காகவும் சரி, நாம் ஜீவனோடு இருப்பதற்காகவும் சரி. சோ இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யாதபடியினாலே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தவறான காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறது. அது நம்மை பலவீனப்படுத்துகிறதா இருக்கிறது. ஏனென்றால் நாம் தேவனை அறிந்தவர்கள் முதலாவது தேவனுக்கு மகிமையை செலுத்தணும், தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்தணும். ஏன் நாம் இழிவான இச்சை ரோகங்களுக்கு நாம் சில வேளைகளை ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம் என்றால் நாம் சிந்தனைகளினாலே சில வேளைகளை நாம் வீணராகிறோம். தேவனை துதிக்கிற ஒரு இருதயம் இல்லை. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், ஆமேன், அது பொதுவான மொழிபெயர்ப்புல சங்கீதம் 142:7 சிறையினின்று என்னை விடுவித்தருளும், உமது பெயருக்கு நான் நன்றி சொல்லுவேன். அப்ப என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்குங்க, அப்பொழுது நான் உம்மை துதிப்பேன்பா, நான் துதிக்கும்படி. அப்ப நம்மளுடைய ஆத்துமா இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறது, நம்முடைய சிந்தனை கட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் தேவனை துதிக்கல. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்வோமானால் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கையில ஒரு தூய்மையான, ஒரு சமாதானமான காரியங்கள் மாறுங்க, காரியங்களாய் ஒரு மாறுதல் உண்டாகுங்க. இந்த சில வேளையில நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு முதலாவது தேவனுக்கு மகிமை செலுத்த ஆரம்பிங்க, தேவனை துதிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உமது நாமத்தை துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும் என்று ஜெபித்து பாருங்க. இன்றையிலிருந்து நீங்கள் துதிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதாய் இருக்கும். ஆமென். God bless you.